எபிஸ்டன் ஃபைல் இந்த உலகத்தை அதிர வச்ச ஒரு கிரைம் சீக்ரெட் நெட்வொர்க் தான் இந்த எபிஸ்டன் ஃபைல். பணம், அதிகாரம், அரசியல், செலிபிரிட்டி பவர், மைனர் டிராஃபிக்கிங் இதெல்லாமே கலந்து இந்த உலகத்தை அதிர வச்ச ஒரு பாலியல் குற்றச்சாட்டு தான் ஜெஃபரி எபிஸ்டனோட கேஸ். ஸோ இப்போ நம்ம அந்த கேஸை பற்றி தான் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஃப்ரெண்டு டிகே வட்டாக்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2000s வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபினான்ஸ் இன்வெஸ்டர் தான் நம்ம ஜெஃப்ரி. நியூயார்க்கில் மேன்சன்ஸ், ஃப்ளோரிடாவில் லக்ஸூரியஸ் ஹவுஸ், கரேபியனில் ப்ரைவேட் லேண்ட், ப்ரைவேட் ஜெட், பவர்ஃபுல் நண்பர்கள், பிரசிடெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பிரின்ஸ் வரைக்கும் அவரோட நெட்வொர்க் அவ்வளோ பெருசு. எல்லாமே செலிபிரிட்டி நெட்வொர்க்ஸ் தான். சொசைட்டியில் பிலான்தெரபிஸ்ட் மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு டார்க் நெட்டே க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2005 தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஏழ்றையே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஃப்ளோரிடா பாம் பீச் 14 வயசு சிறுமியை செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஃபைல் ஆகிருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பொண்ணு மட்டும்தான் இல்லை, நிறையா பொண்ணுங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. பல மைனர் பொண்ணுங்களை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட மணி ப்ராமிஸ், அப்புறம் மசாஜ் ஜாப், மாடலிங் அப்படின்னு சொல்லி அவரோட லேண்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணுறதா ஒரு இன்வெஸ்டிகேஷனில் விக்டிம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. 2008 கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. எவிடன்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். 13 மாதம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. அதுவும் எப்படின்னா, பகலில் நீ வெளியே போய்க்கலாம், நைட்டு நீ ஜெயிலுக்கு வந்துடணும். என்னடா ஜெயில் அது? ஸோ சோசியல் மீடியாஸ், பப்ளிக் எல்லாமே ஜஸ்டிஸ் கேட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவரோட ஃப்ளைட்டர் ஜெட் லவ்லிட்டா எக்ஸ்பிரஸ், அதில் தான் கிட்ஸ் எல்லாம் அந்த லேண்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த கண்ட்ரி பீப்புளில் அந்த லேண்டை விடோஃபெல் ஐலாண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2025 சிபிஐ ஃப்ரேம்டு ஃபோட்டோஸ் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யார் இருந்தாங்கன்னா, பில் கேட்ஸ், எலான் மஸ்க், அப்புறம் பெரிய பெரிய பொலிட்டீஷியன், அதாவது டொனால்ட் ட்ரம்ப், அவரோட ஃபோட்டோஸ்லாம் அதில் இருந்திருக்கு. 2026 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 35 லட்சம் பேஜ் இருக்க ஒரு டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யாரோட பேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த 3 பேர்த்தோட பேரும் ப்ளஸ் பிரிட்டிஷ் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவரோட பேரும் இருந்திருக்குது. நம்ம இந்தியன் பீப்புள், நம்ம இந்தியன் செலிபிரிட்டிஸ் அவங்களோட பேர் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து யார் அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன், அனுராக் காஷ்யப், மீரா நாயர், தீபக் சோப்ரா, அப்புறம் நந்திதா தாஸ். இவங்களோட பேர்லாம் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இவங்க அந்த தப்பை செஞ்சுருக்காங்களா அப்படின்னா இல்லை. அந்த டாக்குமெண்ட்ல அவர் மீட் பண்ணவங்களோட பேர்லாம் அதில் இருக்கு. ஸோ இவங்களாம் அதை செய்யலை. 2019 எபிஸ்டன் ஜெயிலே சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும், ஆனால் அவுட் சைடில் இருக்கிற மக்கள்லாம் இல்லை அவர் யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னும், இன்னொரு சைடு அவர் யாரை காப்பாற்றுறதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாருனோ இப்படிலாம் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட எலான் மஸ்க் அந்த ஃபைலை வெளியே விட சொல்லி சிபிஐக்கு ப்ரெஷர் பண்ணதே நான் தான் அப்படின்னும், 2017 ஜெஃப்ரி அந்த லேண்டுக்கு போகலாம் அப்படின்னு எலான் மஸ்க் மெயில் பண்ண ப்ரூஃபும் எலான் மஸ்க் இருக்கு அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டில் பில் கேட்ஸ் ரஷ்யன் கேர்ள்ஸ் கூட இருக்க மாதிரி மெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும், அதுக்கு பில் கேட்ஸ் இது சுத்தமான பொய் அப்படின்னும் எமோஷனலாக பேசியிருக்காரு. இதில் ரொம்பவே பாவமான ஆள் யாருன்னா பிரின்ஸ் ஆண்ட்ரூ தான். கிங் சார்லஸ் பிரின்ஸை நீ இந்த பதவியில் இருக்கக்கூடாது, முடிச்சு வெளியே போடா அப்படின்ட்டாராட்டிருக்கு. தலைவனை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அண்ட் இதில் டொனால்ட் ட்ரம்ப்போட பேரும் இருக்குது. அவர் பேர் இல்லைன்னா தான் ஆச்சரியப்படுறதுக்கு. ஸோ இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் எதுவும் பேசலை போல், நியூஸ் இன்னும் வரல. எபிஸ்டன் செத்து போனாலும் பல பேரோட தூக்கத்தை நாசம் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டில் 2000 வீடியோஸ், பல லட்சம் ஃபோட்டோஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பணம், பவர் இதெல்லாம் வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எபிஸ்டன் ஃபைல் ஒரு தரமான ஆதாரம். ஏன்னா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. காலம் அதை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தே தீரும். அதுக்கு இந்த எபிஸ்டன் ஃபைல் தான் ஒரு ஆதாரம். ஓகே நண்பீஸ், இந்தமாரி சம்பவம் திரும்ப திரும்ப நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.